Good morning, students. In our last video, that is crop production and management, we saw about the agricultural practices, and under the basic practices of crop production, we detailedly saw the soil preparation, sowing of seeds, and adding of manures and fertilizers. So in this video, we are going to saw about the irrigation and weeding. First of all, we are going to focus irrigation. Okay, children, what is irrigation? Irrigation means the supply of water to the crops at regular intervals. So, what we are cultivating, that crop needs the water because water is important for the proper growth and development of the plant. So, நம்ம cultivate பண்ணுற plant ப்ராப்பராக grow ஆகணும், அது டெவலப் ஆகணும் அப்படின்னா water is one of the important factor. So, the plant will absorb the water from the surrounding. So, surroundingல இருக்கிற earthல இருக்கிற underground water with the help of the root system. ரூட் சிஸ்டத்தோட ஹெல்ப்பை வச்சு சரௌண்டிங்கில் இருக்க வாட்டரை பிளான்ட் வில் அப்சர்வ். பட் சில்ட்ரன், ஸோ நல்ல வெல் டெவலப்டாக இருக்க ஹைலி டெவலப்பாக இருக்க ட்ரீஸில் வெல் டெவலப்டு ரூட் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப லோ லெவலில் இருந்தாலும் தட் ட்ரீஸ் கேன் கலெக்ட் த வாட்டர். பட் வி ஆர் கல்டிவேட்டிங் ஃபார் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல வி ஆர் கல்டிவேட்டிங் த ஆனுவல் ஆர் பெரினியல் டைப் ஆஃப் பிளான்ஸ். ஸோ இந்த பிளான்ஸ் க்ராப்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரூட் சிஸ்டம் தட் மச் டெவலப் ஆகிருக்காது. ஸோ அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லோ லெவலாக இருக்கிறப்ப தட் ரூட் சிஸ்டம் காண்ட் பிக் த வாட்டர். ஸோ அதால் கரெக்டாக ப்ராப்பராக அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ தேட் த சப்ளை ஆஃப் வாட்டர் டு த க்ராப் அட் ரெகுலர் இன்டர்வலுக்கு இருக்க வாட்டர் கண்டிப்பாக சப்ளை பண்ணணும். ஸோ தட் இஸ் கால்ட் இரிகேஷன். ஸோ தட் டைம் என்ன டைமுக்கு அப்ளை பண்ணணும், இரிகேட் பண்ணணும், எவ்வளோ ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இரிகேட் பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொரு க்ராப் ரிகார்டிங் டு த க்ராப், that particular soil type as well as the season. So if it is a summer season means irrigation amount increase பண்ணணும். If it is a rainy season means irrigation amount வந்து we have to reduce. So the irrigation will varies from crop to crop, soil to soil as well as season to season. Various sources of irrigations are available. That is யூஸ்வலாக ஃபார்மர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற நார்மலாக ப்ராக்டிக்கலாக தே வில் ப்ராக்டிஸிங் த இரிகேஷன் மெத்தட்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் வெல்ஸ், டியூபெல்ஸ், பாண்ட்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ், டேம்ஸ் அண்ட் கேனல். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் டேர்ம் தட் இஸ் எஃபெக்டிவ் இரிகேஷன். Irrigation is normally the supply of water to the crop field. But what do you mean by effective? Effective அப்படின்னா confirm supply of water crop to the crops in the required amount at the right time with the minimum expenditure. That means so crop field, so எல்லா க்ராப்புக்கும் யூனிஃபார்மாக வாட்டர் சப்ளை ஆகணும். ஸோ அந்த யூனிஃபார்ம் அப்படின்றது அதுக்கு தேவையான ரெக்வர்ட் அமௌண்ட், தேவையான அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ஸ் தான் இருக்கணும். அதை விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அஸ் வெல் அஸ் இட் வில் பி இன் த ரைட் டைம் வென் இட் இஸ் நெசசரி. ஸோ எந்த டைமில் அதுக்கு வாட்டர் தேவையோ அந்த ரைட் டயத்தில் ரெக்வர்ட் அமௌண்ட்டை யூனிஃபார்மாக கண்ட்ரோல்டாக ப்ரொவைட் பண்ணணும். பட் எவ்ரி திங் ஷுட் பி இன் அ மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர். எக்கனாமிக்கலாகவும் அந்த மெத்தட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் இஸ் கால்ட் அஸ் அ எஃபெக்டிவ் இரிகேஷன். Traditional methods in the sense, traditionally farmers they are using these methods for long years. For many years they are following the same methods. This is a very simplest method. So they can farmers pulls out the water from wells or canals by himself. They are doing manually or by using some animals like cattle to carry from the water, as well as after a few years they started to following using some pumps. So these pumps are lifting the water from various sources like a diesel or electricity, solar energy may can use as a source, or otherwise the biogas like that. So they are following so these source of energy we can run these pumps. So the method of pulling water from one place to another place. The main disadvantage of this method is the efficiency is poor.
That means it is not properly distributed, uneven distribution of water. ஸோ ப்ராப்பராக க்ராப் ஃபீல்டில் இருக்க எல்லா க்ராப்புக்கும் ஈக்குவல் அமௌண்ட் கிடைக்காது. ஸோ தட் இஸ் த அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர். ஸோ இட் லீட்ஸ் டு த ஹெவி வாட்டர் லாஸ். த அட்வான்டேஜ் இன் த சென்ஸ் இட் இஸ் வெரி சீப்பஸ்ட் மெத்தட். எக்கனாமிக்கலாக ஃபார்மர்ஸ்க்கு ஸோ வெரி சீப்பஸ்ட் மெத்தட். பட் டிஸ்அட்வான்டேஜஸ் எஃபிஷியன்சி இஸ் புவர். Okay, so this is the traditional methods of irrigation. The irrigation can be carried out by two different methods, that is traditional methods and modern methods. First we are going to see the traditional method. So this is the manual method, moat, or otherwise it is called as a pulley system. So manually the farmer pull out the water from canal or wells. So this picture contains the chain pump. So this is a very basic instrument, very simple pump. So this chain pump will circulate the water to the crop field daily. So this is also one of the traditional instrument for irrigation. So this is called as a racket or otherwise lever system. So in this system they are using the cattle for irrigating the crop field. So these are the basic traditional methods of irrigation. They are followed by the farmers in India. So next we are going to see the modern methods of irrigation. So this method helps to overcome the problem exist in the traditional method. So what are the problems in the traditional method? The traditional methods of irrigation is not providing the uniform supply of water. That means uneven distribution of water. So this is the main problem. So in this modern methods, the problem will be overcome. The important modern irrigation methods are furrow irrigation, basin irrigation, sprinkler irrigation and drip irrigation. So furrow irrigation in the sense, so like this picture, farmers are making the furrows in the crop field. So it ensures the uniform distribution of water to the entire crop field. Basin irrigation. So the basin irrigation is mostly suited for the paddy. So in the paddy field, the paddy crops and all, they are always kept in the water level fully. So this type of irrigation is called as a basin irrigation. The most important next system is the sprinkler system. So in the system, it sprinkles the water over the crop and helps in the even distribution of water. So this method is much advisable in areas facing the water scarcity. So wherever the water scarcity is, the sprinkler system is the best method of irrigation for them. So in this sprinkler system, we are using the one pump which generate the pressure. So it is connected to the pipes. So the water is sprinkled through the fine nozzles present in the pipe. So it will be distributing the water in even distribution, uniform distribution to the entire crop field. The last one is the drip system. So in this drip system, water is released by drop exactly at the root zone using the pipe. So the water will be releasing drop by drop. That water will be reaching exactly to the root zone of the particular crop. So this drip irrigation is considered as a effective method of irrigation for the very less water available areas. That is water scarcity, in a severe scarcity areas, drip irrigation is the best method of irrigation. So these are all about the types of irrigation. We are going to focus the weeding. What do you mean by weeding and what is weed? So in the agriculture field, many undesirable plants may grow naturally. So these undesirable plants are called as weeds. The main crop, so what we want, what we are cultivate, that is called as a main crop. Along with the main crop, some unwanted, undesirable plants may grow. So these undesirable plants are called as weeds. So the removal of undesirable plant, that is weed, removal of weed is called weeding. Why the weeding is important?
because weeds are compete with our main crop plant for nutrients, sunlight, water, space and all other available sources. So what we are cultivating, that is the main crop. So we need that particular main crop, so that only will give the yielding. But the weed plants, undesirable plants or unwanted plants, they are compete with our main plants. So the nutrients, minerals, what is the availability, water, sunlight, space, everything they are competing. So it results in the undernourishment of our main crop. So it leads to the low yield. So that weeding is an important process. That means removal of weed is important. Farmers are adapted. They are followed many ways to remove these weeds. So they are grouped as chemical method, physical method, cultural method and biological method. The first one is a mechanical method. This is the most common methods. That means physically. So weeds are destroyed by the physical method, hand pulling. Usually farmers, they are pull the unwanted plants, weed plants by hand, or otherwise they will use that some oldest instrument that is called hoe. So using that instruments, they can efficiently destroying the particular weeds. The next one is the tillage method. So this method also practiced by the farmers by destroying the weeds. So that means the unwanted plants and all, weeds and all buried in the soil, and they are exposing to the sun heat. So it leads to the destroying of the whole weeds categories. So the deep flubbing or otherwise using the tractor, this method is called as a tillage method. Crop rotation is one of the effective method to control the weeds. What do you mean by crop rotation? So first ஒரு சீசனுக்கு ஒரு crop main crop இருந்துச்சுன்னா, so next seasonல we are going to cultivate the another crop. So that is crop rotation, because weeds and all associated with the particular main crop. So என்ன main crop இருந்துச்சோ அப்பதான் இந்த weeds வந்து associate ஆயிருக்கும். So first seasonல இருக்கிற weeds automatically we are going to go for the crop rotation. Another crop main crop cultivate பண்றப்ப that particular weeds and all destroyed by naturally. So this is called crop rotation. The next method is summer tillage. That means after harvesting the rabi crop means winter crop, winter season la நம்ம cultivate பண்ண wheat like that crop. So the harvest பண்ணதுக்கு அப்புறம் deep ploughing, so using the plough or otherwise tractor use பண்ணி, so underground parts of the weeds எல்லாம் சன்லைட்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி சம்மர் மந்தில் நல்லா எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி டீப் ஃப்ளப் பண்ணுறப்ப, ஸோ த வீட்ஸ் அண்ட் ஆல் டெஸ்ட்ராய்ட் பை மீன்ஸ் ஆஃப் த சன்லைட். ஸோ திஸ் இஸ் கால்ட் சம்மர் tillage. Biological weed control is the best method. Using the biological agents, biological organism like a insect or microorganism they use பண்ணி we are controlling the weeds. That means some of the insects will particular அந்த வீட்ஸோட வீடை மட்டும் ஈட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிற அந்த மெயின் க்ராப்பை எந்த ப்ராப்ளம் பண்ணக்கூடாது. ஸோ பயாலஜிக்கல் ஏஜென்ட் சூஸ் பண்ணுறது இட் ஷுட் பி இம்பார்ட்டன்ட். தட் மீன்ஸ் தட் நம்ம சூஸ் பண்ணுற அந்த இன்செக்ட் மெயின் க்ராப்பை நம்ம கல்டிவேட் பண்ண க்ராப்புக்கு எந்த ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, பட் அந்த வீட்ஸை மட்டும் அது ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஸோ லைக் தட் மீன்ஸ் யூஸிங் சம் இன்செக்ட்ஸ் ஒரு மைக்ரோ ஆர்கனிசத்தை யூஸ் பண்ணி வீட்ஸை எராடிகேட் பண்ணுற மெத்தட் இட்ஸ் கால்ட் அஸ் அ பயாலஜிக்கல் வீட் கண்ட்ரோல். The next method is a chemical method, that is called herbicide or weedicide. The chemical which is used to kill the weeds, and the weeds kill பண்ணுற மாதிரி இல்லை அதோட growth inhibit ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கிற யூஸ் பண்ணுற chemicals பேர் weedicide or herbicide. That chemical method will be very effective because it will be contains the heavy chemicals, so particularly it will control the weeds, but it may cause some environmental problem, pollution cause pannum. So this is the best effective method, but it is not eco-friendly method using the chemical. So it may cause us some pollution as well as நம்ம மெயின் க்ராப்பில் the chemicals இருக்கிறனால அதை கன்சியூம் பண்ணுற animals as well as human beings it will cause some problem. At last, integrated weed management. So this is the new
method they are followed by the farmers. That means it will be integrating all other available methods. That means see that in the picture they gave physical, chemical, biological as well as the cultural, ecological methods. So all other available methods of the weed management. So all other weeding methods and all we are using for that same crop. So that is called as an integrated weed management. So in this method we are not relying any one method. So we are going to include all the methods in the same time simultaneously we are using, so that it will be effectively control the weeds. So this is a integrated weed management. So in this video we saw the irrigation as well as weeding methods.